இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியை சுக்கு நூறாக மோடியினுடைய முகத்திரையை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒரு நடிகை. ஒரு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுடைய பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடிய டாப்ஸி பானு ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்வில் அவர் கலந்துக்கிறார். அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் டாப்ஸி பானுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த ஸ்கிரீனில் இந்தியாவினுடைய 2 பிரபலமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர் யார், உங்களுடைய ஃபேவரைட் பொலிட்டீஷியன் யார் அப்படிங்கிறதா அந்த தொகுப்பாளர் கேட்ட கேள்வி. அதற்கு டாப்ஸி பானு சொன்ன பதில்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த ஸ்கிரீனில் தெரிஞ்ச 2 பிரபலமான அரசியல்வாதிகள் யார் அப்படின்னா, ஒன்று நரேந்திர மோடி, இன்னொன்று ராகுல் காந்தி. டாப்ஸி பானுவுடன் இந்த கேள்வி கேட்டதுமே டாப்ஸி பானு சற்றும் சிந்திக்கவில்லை. நேரடியாக போயிட்டு மோடியினுடைய அந்த புகைப்படத்தை தொடுறாங்க. தொட்டுட்டு அவர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மோடியை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் என்னால் இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியுமா? அப்படின்னா மோடியை எதிர்த்து பேசினால், மோடியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் என்னால் நிம்மதியாக வாழ முடியுமா என்று இந்தியாவினுடைய பிரபலமான ஒரு நடிகை சொல்லியிருக்கக்கூடிய செய்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சினிமாவை பார்த்து பயப்படுகிற, புத்தகங்களை பார்த்து பயப்படுகிற, ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுகிற, அமெரிக்காவினுடைய ட்ரம்பை பார்த்து பயப்படுகிற, ஏன் இந்திய மக்களை கூட பார்த்து பயப்படுகிற நபராக இருக்கக்கூடிய மோடி எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பிற்கு வந்தார், இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பிற்கு வந்தார்? அந்த ரகசியம் இன்றைக்கு உடைபட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போங்க. 2002 இல்லையா, உலகமே என்றைக்கும் மறக்காத அளவிற்கான ஒரு நிகழ்வு குஜராத்தில் நடந்தது. 3000த்திற்கும் அதிகமான அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். RSS சங்கபரிவார கும்பலுடைய கோர தாண்டவத்தில் மோடியினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இந்த சம்பவம் நடந்தது. இப்போது இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவிற்கும் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதுமே இந்த அமைப்பு, இதை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், இது ஒரு பயங்கரவாத அமைப்பு, பல்வேறு நாடுகள் இந்த தலைவர்களுக்கு தடை என்றெல்லாம் களத்தில் வந்தன. இவற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். அந்த திட்டம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை சார்ந்த ஆப்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு PRO ஏஜென்சியை அணுகிறார்கள். அணுகி அவர்களுக்கு கோடாறு கோடி பணம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், எங்கள் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த கரையை நீங்கள் துடைத்தெறிய வேண்டும், நாங்கள் நல்லவர்களாக, நாங்கள் வல்லவர்களாக, எல்லாம் தெரிந்தவர்களாக நீங்கள் மக்களிடம் அந்த பொய்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதா ஆப்கோவிற்கு மோடியும் அமித்ஷாவும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட். இப்போ ஆப்கோ களத்தில் இறங்குது. இந்த ஆப்கோ என்று சொல்லக்கூடிய PR ஏஜென்சி களத்தில் இறங்கியதும் முதல்ல செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறந்திருக்க முடியாது. ஒரு அழகான மரத்தடி, பச்சை பசேல் என்று சிறு புல்கள் விரிந்திருக்கக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்தில் பேண்டி சட்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழை படித்து கொண்டிருக்கிறார். அருகில் 2 புத்தகங்கள், ஒன்று பராக் ஒபாமாவுடைய புத்தகம், ஒன்று லட்சுமி மித்தல் அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் பாதி படித்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த புகைப்படம் சொல்கிறது. அதாவது மோடி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு நம்முடைய கமலஹாசன் அவர்களைப் போல ஒரு சகலகலா வல்லவன் என்பதாக ஆப்கோ PRO ஏஜென்சி அதை சரிவர செய்து கொண்டிருந்தது. இது மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, மோடி யோகா செய்கிறார். அதன் பிறகு வந்த புகைப்படம், அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறார். அதுக்கு பிறகு உச்சகட்டமாக என்ன வந்தது அப்படின்னா, உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை குறித்து புத்தகம் எழுதுகிறார் மோடி. இதெல்லாம் இந்த ஆப்கோ என்று சொல்லக்கூடிய இந்த PR ஏஜென்சி நடத்திய விஷயங்கள் தான். தொடர்ந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், குஜராத் மாடல் என்கிற ஒன்றை இவர்கள் வடிவமைத்தார்கள். அது என்ன? இந்தியாவிலேயே மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலம் குஜராத் என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கள்ளக்கதைகள், கட்டுக்கதைகளை
இந்த ஆப்கோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பிஆர் ஏஜென்சி சரிவர செய்து முடித்தார்கள். அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் விலை பேசப்பட்டன. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே வருகிறார், ஊழல் என்கிற ஒரு விஷயம் உருவாகிறது. இதன் மூலமாக ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் போட்ட திட்டம் கனக்கச்சிதமாக அவர்களுக்கு வெற்றியை தோடி கொடுக்கிறது. முடிவில் என்ன நடந்தது? 2014 வருடம் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். வரும்போது என்ன சொன்னார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு பாருங்கள், நம்ம 2026 நிற்கிறோம். குஜராத் மாடல் என்னவானது என்பது நமக்கு தெரியும். மோடி எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். எப்ஸ்டைன் ஃபைலிலிருந்து இன்றைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக இந்தியாவுடைய இராணுவ தளபதி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியிலிருந்து, இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து, உலகிலேயே அதிக கடனில் தள்ளாடக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை மாற்றியதிலிருந்து, டாலருடைய மதிப்பிற்கு இணையாக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படியாயிடும் இப்படியாயிடும் சொல்லி இன்றைக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை இந்திய ரூபாய் சந்தித்திருக்கிறது என்பதிலிருந்து, இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம், தனிநபர் வருமானம், உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை மோடி உருவாக்கியது என்பன எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய தோல்வியடைந்த நபராக மோடி இருக்கிறார். மோடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். மோடி பத்தாயத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இப்போதும் சில ஏஜென்சிகள் அவருக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இதோ விஸ்வகுரு வருகிறார், இதோ 56 இன்ச்சு வருகிறார், 2050 உலகம் இந்தியா வந்து வல்லரசாயிரும் அப்படின்லாம் கட்டுக்கதைகளை திரும்ப திரும்ப கூச்சமில்லாமல் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்களுக்கு வெறுத்து போயிருக்கிறது. இந்திய மக்களுக்கு சலிப்பு வந்துருச்சு. ஐயையோ, அதனால தான் மணிப்பூரில் இவர் பேசுகிற உரையை கேட்க முடியாத, பொறுக்க முடியாத தாய்மார்கள் அந்த ரேடியோவெல்லாம் தூக்கி உடைத்த காட்சியை நம்ம பார்த்தோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இனி பயமுறுத்தி தான் இங்கே ஆட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிறதா மோடியினுடைய திட்டம். அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பயமுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். திரைப்படத்தை சார்ந்தவர்கள், அறிவுஜீவிகள், சமூக உரிமை ஆர்வலர்கள், இப்படி பல்வேறு நபர்கள் எல்லாருமே மிரட்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். மோடியை எதிர்த்தால் இங்கே வாழ முடியாது, இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட உலகின் புகழ்பெற்ற மகத்தான கலைஞன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலிருந்து தற்காலிகமாக ஓய்வெடுப்பதாக சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவர் உண்மையை சொன்னார் என்பதற்காக சங்கபரிவார கும்பல் அவருக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பயந்தாங்குள்ளியாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் பயப்படக்கூடிய மோடி இன்றைக்கும் அவர் மற்றவர்களை தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக பயமுறுத்தி ஆட்சி நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் அதற்கு அனுமதிப்பார்களா? உலகத்தில் இப்படிப்பட்ட நபர்களை மக்கள் அனுமதித்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம முடிச்சுக்கலாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.